ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் இதுக்கப்புறம் யாருமே சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியாத அளவுக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அது அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, பெரிய ஆப்புன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வந்து அவங்களுடைய மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தாலே போதும், உங்களால் யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் எடுக்கவே நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லைவ்லாம் போட்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் 4000 வாட்ச் ஹவர்ஸே வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் அதை வந்து இப்போ டபுள் மடங்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 8000 மாற்றிட்டாங்க. இதுவே நீங்கள் ஷார்ட்ஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 10 மில்லியன் ஷார்ட்ஸ் இருந்ததை வந்து 20 மில்லியனாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா யூடியூப் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப வருஷமாக இது சேஞ்ச் பண்ணவே இல்லையா. அதனால் நிறைய கிரியேட்டர் வந்துகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அப்டேட்டு வந்து ஃபுல் எலிஜிபிலிட்டிக்கு தான் இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சேனல் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க. நீங்கள் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணனா 2 எலிஜிபிலிட்டி இருக்குது. ஒன்று வந்து 500 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணணும். நீங்கள் லாங் வீடியோ போகிறவங்களா இருந்தால் 3000 வாட்ச் ஹவர் எடுத்துக்கணும் கடைசி 12 மாதத்தில். இல்லை ப்ரோ, நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன்னா, நீங்கள் கடைசி 90 நாளில் 3 மில்லியன் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது 30 லட்சம் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கணும். எடுத்துருந்தால் உங்களுக்கு வந்து மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகிடும். உங்களுக்கு வந்து அந்த அப்ளை நவ் பட்டன் காட்டும், நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணால் அதில் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிடைக்கும், மெம்பர்ஷிப் கிடைக்கும், ஓகேங்களா, ஷாப்பிங் கிடைக்கும். இது 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடைக்காது. இதுதான் இயர்லியர் அக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ட்ரி லெவல், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லெவல். இல்லை நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஃபுல் அக்சஸ் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கணும். ப்ளஸ் வந்து லாங் வீடியோ போகிறவங்களுக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கடைசி ஒரு வருஷத்தில். இல்லை ப்ரோ, நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுறேன் அப்படின்றவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து கடைசி 90 நாளில் 10 மில்லியன், அதாவது 1 கோடி ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பட்டன் வரும். அப்போ தான் நம்மளால் அப்ளைவே பண்ண முடியும். இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை தான் யூடியூபோட எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம். அப்போ தான் நம்மளால் வந்து யூடியூப்பில் வந்து மானிட்டைசேஷனுக்கு அப்ளைவே பண்ண முடியும். இந்த ஃபுல் எலிஜிபிலிட்டி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோவில் நடுவில் ஆட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு காசு வர பெரிய சோர்ஸு, ஓகேங்களா. மெயின் சோர்ஸே அதுதான், ஓகேங்களா. யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் வருமானம் வர்றதில் ஒரு 60% 70% வருமானம் வந்து ஆட்ஸ் மூலமாக தான் வரும். மீதி 10% 20% தான் வந்து மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்க்ஸ் அதுலேருந்து வரும். அதனால் நீங்கள் இயர்லி அக்சஸ் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஃபுல் அக்சஸ் வாங்குறது தான் பெரிய விஷயம், ஓகேங்களா. இது வாங்கினா தான் நம்மளுக்கு காசே வரும், ஓகேங்களா. அதனால் இது எவ்வளோ முக்கியம்னு பார்த்துங்க. இப்போ இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுனால இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட் உடனே வரல, ஓகேங்களா. இப்போ உடனே இந்த அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகலை. அடுத்த வருஷம் 2027 பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்து செயல்படுத்த போகிறாங்க. அதனால் வந்து நீங்கள் அது வரையும் டைம் இருக்குது. யாரெல்லாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வாட்ச் ஹவர்லாம் கெயின் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்கள் வந்து உடனே சீக்கிரமாக வந்து கெயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து மானிட்டைசேஷன் வாங்கிடுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அதாவது புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து இந்த ரூல்ஸாம், ஓகேங்களா. 4000 வாட்ச் ஹவர்ஸ் பதில் 8000 வாட்ச் ஹவர்ஸு, 10 மில்லியன் ஷார்ட்ஸுக்கு பதில் 20 மில்லியன் ஷார்ட்ஸு. இது வந்து புதுசாக வர கிரியேட்டர்களுக்கு தான். அதாவது பிப்ரவரி 1க்கு அப்புறம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான், ஓகேங்களா. நீங்கள் ஆல்ரெடி மானிட்டைசேஷன் வாங்கிட்டா உங்களுக்கு 4000 வாட்ச் ஹவரும் 10 மில்லியன் தான் வந்து அதில் இருக்குமா, ஓகேங்களா. அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆனால் 2027 பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் மானிட்டைசேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வாங்கணும், ஃபுல் அக்சஸ் வாங்கணும்னா நீங்கள் 8000 வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லைனா 20 மில்லியன் ஷார்ட்ஸுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா, ஓகேங்களா. நீங்கள் இயர்லியர் அக்சஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கினா நீங்கள் அடுத்த லெவல் போகணும்ல, அதுக்கு வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போன்னு சொல்கிறாங்க. உடனே சில பேர் நினைக்கலாம், ப்ரோ எனக்கு ஃபுல் அக்சஸே வேணாம், எனக்கு தான் ஷாப்பிங்கு, மெம்பர்ஷிப்பு, சூப்பர் தேங்க்ஸ்லாம் வருது ப்ரோ, எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ அப்படி கூட சில பேர் நினைக்கலாம். ஆனால் அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எதனாலனா, இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கம்ப்ளீட் பண்ணோம்னாலே உங்களுக்கு வந்து ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது இதெல்லாம் பண்ணி முடிச்சா தான் உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் தான் யூடியூப்பில் சம்பாதிக்கிற காசு வந்து ஆட்சன்ஸுக்கு போயிட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து நமக்கு வரும், நம்ம பேங்க் அக்கௌண்ட், ஓகேங்களா. இப்போ ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் பின் வெரிஃபை பண்ணோன்னா மினிமம் $10 ரீச் ஆகணும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு வர ஆரம்பிச்சிடும். ஒரு 10 நாள் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாச்சும் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு $10 ரீச் பண்ணிடலாம். உங்களுக்கு ஐடி வெரிஃபிகேஷன், பின் வெரிஃபிகேஷன் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கலைன்னா உங்களுக்கு பின் வெரிஃபை, ஐடி வெரிஃபை பண்ணுறதுலாம் ரொம்ப லேட் ஆகும், ஓகேங்களா. ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் யாராவது பண்ணால் தான் உங்களுக்கு வந்து காசு அங்கே வரும். மெம்பர்ஷிப் யாராவது சேர்ந்தால் தான் உங்களுக்கு காசு வரும். ஷாப்பிங் பண்ணி அதில் ஏதாவது கமிஷன் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அங்கே வந்து காசு வரும். காசு வந்தால் தான் அவங்க பின் வெரிஃபைலாம் அனுப்புவாங்க. ஒரு $10 ரீச் ஆகணும். ரீச் ஆனால் தான் ஆட்சன்ஸில் வந்து ஐடி வெரிஃபை, பின் வெரிஃபைக்கெலாம் அனுப்புவாங்க, ஓகேங்களா. இதில் வந்து மறைமுகமாக இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. அதனால் யாரெல்லாம் இன்னும் மானிட்டைசேஷன் வாங்கலையோ, நீங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளேயே எப்படியாவது மானிட்டைசேஷனை வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. சப்போஸ் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 8000 வாட்ச் ஹவர்ஸு, அதுக்கப்புறம் 20 மில்லியன் ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா
நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா வாங்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கிட்டீங்களா வாங்கலையா அதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.